லூக்கா 10ஆம் அதிகாரம் 42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது எத்தனை? ஒன்று. நம்மளை கேட்டால் எப்பவுமே ஒன்று சொல்ல மாட்டோம், நிறைய கேட்போம். அல்லேலூயா. இது பத்தலைனா அது போவோம், அது பத்தலைனா அது போவோம், அது பத்தலைனா. ஆனால் வேதத்தின்படி தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ரெண்டு பேர் அங்கே நம்ம பார்க்குறோம். மார்த்தாளை பார்க்குறோம், ரெண்டாவது யாரை பார்க்குறோம்? மரியாளை பார்க்குறோம். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களை ஒழுங்குபடுத்த மார்த்தாளுக்கு எப்படி நடந்து கொண்டால், மரியாள் எப்படி இருந்தால் குறித்து நம்ம இந்த நாளில் சுருக்கமாய் பார்த்து நம்ம கடந்து செல்வோம். தலைப்பு என்னது? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். தேவையானது ஒன்றே ஒன்று தான். அல்லேலூயா. இன்றைக்கி என் தேவையை கேட்டிங்கன்னா நான் லிஸ்ட்டு போடுவேன். உண்மையா இல்லையா? நாங்கள் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். எனக்கு தேவை நிறைய இருக்குது. ஆனால் பைபிள் பிரகாரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவையானது ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்றை யார் பிடித்துக்கினானா, மரியாள் பிடித்ததுனால தான் என்ன சொல்கிறாரு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் மரியாள். அல்லேலூயா. அந்த தேவையான ஒன்றை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். வேறு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வேணாம். ஃபஸ்ட்டு மார்த்தாளை பார்த்துட்டு அப்புறமா மரியாளை பார்ப்போம். அந்த வசனத்தில் 38 எடுத்து வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. மார்த்தாள் யாரை இன்வைட் பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஏசப்பாவை இன்வைட் பண்ணுறாரு. அற்புதங்கள்லாம் செய்து போயிட்டே இருக்கும்போது மார்த்தாள் உள்ளே இன்வைட் பண்ணுறா. உள்ளே யார் இருக்கா? சகோதரி மரியாள் இருக்கிறா. அல்லேலூயா. மார்த்தாளை குறித்து 3 விஷயங்கள் அதில் போட்டிருக்கு. ஒன்று, கவலை. என்னங்க? எல்லாத்த குறித்தும், நம்மளுக்கும் எல்லாத்த குறித்தும் அங்கே எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கவலை இருக்குன்னா, சகோதரிகள்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, காலையில் கிச்சன்லேருந்து நைட்டு சொல்லுங்களேன், நானே கழுவணும், நானே கவுக்கணும். தின்றதுக்கும் ஒரு அப்ரிஷியேஷனும் கிடையாது. அல்லேலூயா. போட்டதை சாப்பிட்டு ஏஞ்சி போயிடுவாங்க. நானே எல்லா வேலையும் கால் கடுக்க நிற்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி என் ஓட்டு நிறைய சகோதரிங்கிட்டேருந்து வரும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பற்பல வேலைகள் செய்வதில் அவள் மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறாள். அல்லேலூயா. பையனுக்கு ஒரு சட்னி அரைப்பாங்க, புருஷனுக்கு ஒரு குழம்பு, இன்னொருத்தருக்கு ஒரு குழம்பு, நாள் ஃபுல்லாக வேலை. அல்லேலூயா. இங்கே எதற்காக அவங்க வருத்தம் அடைகிறாங்கன்னா, ஏசப்பா உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இந்தம்மா என்ன பண்ணிட்டாங்க? மரியாள் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க. இந்தம்மா என்ன பண்ணுறாங்க? கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கவலை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம். தேவையானது, நான் திருப்பியும் தலைப்புக்கு வரேன், தேவையானது ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலையை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 வரைக்கும் பார்க்குறோம். எதை உண்போம், எதை குடிப்போம் என்பதை நம்ம அதிக நேரம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். உண்மையாக இல்லைங்களா? மத்தேயு 6:25 எடுத்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தம் அல்லவைகளோ. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்? நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தலையில் கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான். அல்லேலூயா. அது கூழுனா கூழு தான், பிரியாணினா பிரியாணி தான். அதை மாற்றவே முடியாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுவதனால் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தரே காரியங்களை
வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. இங்கே மார்த்தால பார்க்குறோம், அநேக காரியங்கள் நம்ம மனசை போட்டு கவலைக்குள்ளாய் தள்ளுகிறது. அதே தான் பிலிப்பியர் 4:6-7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ எந்த கவலை வந்தாலும் யாருக்கிட்ட தெரியப்படுத்தணும்? தேவனிடத்தில் நம்ம தெரியப்படுத்தணும். மார்த்தாளுக்கு என்ன பிரச்சனைனா, நான் இப்படி தான் நான் நினைக்கிறேன், நான் ஒரு இமேஜினேஷனுக்கே போயிட்டேன் அந்த வசனத்தை பார்க்கும்போது. அவர் உள்ளே வந்துட்டார், தங்கச்சி போய் அவர்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கிறா. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வடை கொஞ்சம் தீஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு போனது தங்கச்சியாக இருக்கும். அல்லேலூயா. போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இயேசுகிட்ட, இந்த பொண்ணு வேலை செய்யாமல் இங்கே இருக்குது, நான் மட்டும் உள்ள வேலை செய்கிறேன். அல்லேலூயா. பற்பல வேலைகளில் என்ன போட்டிருக்காங்க? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. இன்றைக்கி நிறைய வேலையில் நீங்கள் இன்றைக்கி நேற்று யோசித்து பாருங்கள், நேற்று காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ வேலைகளை செய்தோம், அதில் தான் பிஸியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் சொல்லுது, தேவையானது ஒன்றை கேட்கலாம், சோறு யார் போடுவான்னு? போடுவார். தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாளை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ரெண்டாக நான் பிரிக்கிறேன். மார்த்தாள் மரியாள் ரெண்டாக பிரிக்கிறேன். தேவையானது ஒன்றே. மார்த்தாளை குறித்து பார்க்கும் பொழுது இயேசுவுக்காக எல்லாமே பண்ணான். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இயேசுவுக்காக எல்லாமே பண்ணான். ஆனால் மரியாள் இயேசுவோடு பண்ணாள். அல்லேலூயா. இதுதான் டிஃப்ரென்ஸ். என்னங்க? இவ இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்தால், ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்குன்னு அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, இயேசுவோடு செய்தாள். அல்லேலூயா. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு. உண்டா இல்லையா? என் மனைவிக்காக எல்லாம் செய்தேன், என் கணவனுக்காக எல்லாம் செய்தேன், என் பசங்களுக்காக எல்லாம் செய்தேன், காகன்னுவோம். ஆனால் அவங்களோடு சேர்ந்து செய்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை அறியாமல் நம்ம நிறைய காரியங்களை செய்வோம். என்ன சொல்லுவோம்? என் மகளுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன். ஆனால் அந்த மகளுக்கு அது தேவையான்னு இவங்களுக்கு தெரியாது. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். 1 பேதுரு 5:7 எடுத்து வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை, பேதுருல வாசிக்கிறான். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இங்கே யார்கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டா இவன்? ஏசப்பா கிட்ட. அல்லேலூயா. எதை எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் கவலை, எது எடுத்தாலும் கவலை. ஏன் சொல்லுங்கள் கவலை அதிகமாக வருதுன்னு? மற்றவங்களோட சொல்லுங்களேன், மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. கவலை எப்போ வரும் சொல்லுங்களேன்? மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் கவலை பெருகும். கர்த்தர் இதை எனக்கு கொடுத்தார், ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா. அவங்க இதை வைத்திருக்கிறாங்க, என்கிட்ட இல்லைன்னும் போது எது வரும்? அது வரைக்கும் கவலை வராது. அல்லேலூயா. கவலை எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, கம்பேர் வித் அதர்ஸ். யாரோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் தான் என்ன வரும்? இவளுக்கு ஏன் கவலை வந்ததுன்னா, நான் கிச்சன் அடியில் பாயாசத்தையும் வடையும் சுட்டுன்னு இருக்கிறேன், என் தங்கச்சி சொகுசாக போய் பதுசாக உட்காந்துக்கிறா பாருங்க. வீட்லேயே அதான பிரச்சனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலை யாருக்கு அதிகம்? மார்த்தாளுக்கு அதிகம். நல்ல பங்கு அவகிட்ட இல்லை. தேவையானது ஒன்றே தான். அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறோம், இயேசுவுக்காக நான் வெள்ளைப்புடவை கட்டுறேன், இயேசுவுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன், நல்லது. அல்லேலூயா. இயேசுவுக்காக இதெல்லாம் விட்டுட்டேன், நல்லது. ஆனால் இயேசுவோடு செய்யணும். அல்லேலூயா. அதுதான் மரியாள் செய்தால், தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. தேவையானது
ஒன்று. அல்லேலூயா. அந்த தேவையானது ஒன்று எதுனா இயேசுவுக்காக செய்வது நல்லது, ஆனால் இயேசுவோடு செய்வது தான் மிக நல்லது. அல்லேலூயா. அந்த தேவையான ஒன்றை மரியாள் எடுத்துக்கொண்டாள். அல்லேலூயா. இயேசுவுக்காக நம்ம செய்யும் பொழுது அதில் 3 விஷயங்கள் வரும். ஒன்று, அது வேலையாக செய்வோம், இல்லைனா பணியாக செய்வோம், இல்லைன்னா அதை வந்து கடமையாக செய்வோம். இப்போ நீங்கள் யாருக்குன்னா அது ஏதாவது செய்கிறீங்கன்னா எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன்? ஒன்று கடமையாக இருக்கும். பசங்களுக்கு செய்கிறது என்னது? கடமை. யாரோ சந்தோஷம்னாங்களே, அதெல்லாம் சும்மா. அல்லேலூயா. எப்படி செய்வோம்? இந்த பிரதர்க்காக நான் இதை செய்தேன் என்பது எது? சந்தோஷமாக தான் சகோதரி செய்கிறாங்க. ஆனால் அது வந்து கடமை, இல்லைனா அது ஒரு பணி, இல்லைனா அது ஒரு வேலை. அல்லேலூயா. அப்படி தானே எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அதே குழந்தையோடு அதே கணவனோடு இணைந்து நீங்கள் செய்தீங்கன்னா அது உறவாய் மாறும். அல்லேலூயா. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். எது உறவாய் மாறும்? அவர்களோடு செய்யும் பொழுது அது உறவாய் மாறும். அவங்களுக்காக நீங்கள் செய்தீங்கன்னா அது ஒரு கடமையாய் மாறும். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். நல்லா வேலை செய்கிறவங்க யார் யாரெல்லாம் கவலையாக இருக்கிறீங்களோ, உங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். காலையிலேருந்து கிச்சனில் நிற்கிறேன், ஒருத்தரும் விசாரிக்கலைன்னா விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் கால் வலி அவருக்கு தெரியும். வீட்டில் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. தேவையானது ஒன்று தான். ரெண்டாவது நான் வரேன் மார்த்தாளுக்கு. ரெண்டாவது அவன் மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லுங்களேன்? ஃபஸ்ட்டு வருத்தம். அவட்ட எப்போவுமே ஒரி பண்ணிகிட்டே இருக்கிறான். ரெண்டாவது அந்த வசனம் வாசிங்க. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரே விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, குறை சொல்லினே இருக்கிறான். என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? என்ன பண்ணினே இருப்பாங்க? எதுக்கத்தாலும் கம்ப்ளைண்ட்டு. எங்கே போனாலும் அவள் சரியில்லை, அவர் சரியில்லை, என் பசங்க சரியில்லை. அது யாருடைய வேலை? மார்த்தாள் போன்றான். நல்ல வேலை நம்ம சபையில் யாரும் மார்த்தாள் இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. மார்த்தாளுடைய வேலை என்னது? பக்கத்தில் தட்டி சொல்லணும், குறை சொல்கிற. எது இருந்தாலும் குறையாக இருக்கும் அவங்களுக்கு. என்னென்னா அவங்கக்கிட்ட மார்த்தாளுடைய ஆவி இருக்கும். அல்லேலூயா. கவலையும் குறையும் அவங்க கூட சுற்றிக்கினே இருக்கும். ஆனால் தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 106:25 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை தங்கச்சி தான் அங்கே இருக்கிறாளே, இவளே வேலை செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்கலாமா வேணாவா? அல்லேலூயா. அவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். அங்கே போய் என்ன சொல்லார்? நான் மட்டும் தனியாக, இன்றைக்கி அப்படி தான் பிரச்சனை. நான் மட்டும் தனியாக உழைக்கிறேன், நீ வீட்டில். ஆனால் வீட்டில் அதோட அதிகமான வேலைகள் உண்டு. ஒரு நாள் சாமா வேலைக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு நாள் துணி துவைச்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா, நான் சம்பாரித்து கொடுத்துட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. இல்லை, குறை கூறுவதை நிறுத்தணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:10 வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. குறை சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க. சங்காரக்காரன் உள்ள வந்துடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாளை போல குறை கூறுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு இப்போது? மார்த்தாள் என்ன சொல்கிறான்? நான் மட்டும் கஷ்டப்படுறேன். குடும்பத்தில் நிறைய பேர் பேசுறதை பார்த்துருப்போம். என்ன சொல்லுவோம்? நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். இல்லை, கர்த்தர் கொடுத்த பலன். அல்லேலூயா.
உன்னை வைத்து அவங்கள வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அதனால் குறை சொல்வதை நம்ம டோட்டலாக நம்ம நிறுத்திடணும். அல்லேலூயா. குறையும் கவலையும் நம்ம வாழ்க்கையில் மார்த்தாளை போல் எப்போவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த வசனம் எப்படி வாசிக்குது, மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, சொல்லுங்களேன், அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டுகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் யாருன்னா கூப்பிட்ருவோம். எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்ருவோம். கெஸ்ட்டு வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்க. நம்ம எல்லாம் எங்கே இருப்போம்? பாதி பேர் கிச்சனு வேலை, கிச்சனு, மீதி பேர் வேலையே இருக்காது. ஒருத்தர் பாத்ரூம் போயிடுவோம், ஒருத்தர் எங்கன்னா போய் ஒளிஞ்சிப்போம். பார்த்துருக்குறீங்களா? அவங்க கூட பேசுகிறதுக்கு ஆள், அவங்க அப்படியே மேலெல்லாம் பார்த்து அவங்க ஒரு 4 நோட்ஸ் எடுத்துப்பாங்க பிரசங்கத்துக்கு போடுறதுக்கு, வீட்டில் எதனா இருக்கான்னு அப்படியே. அல்லேலூயா. பற்பல வேலைகள். அப்போ தான் போயிட்டு வேறு இதெல்லாம் கிண்டுவோம். அழைக்கப்பட்டவரோடு பேசுறதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவள் போய் உட்காந்துட்டா இவளால் அங்கே வர முடியல. அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏசப்பா வைணமாலாம் கேட்டிருக்க மாட்டார். இந்த அம்மா தான் போய் சமைக்க போயிட்டாங்க. அவர் வந்தது பார்த்துட்டு போகிறதுக்கு தான். அல்லேலூயா. யா, நல்ல பங்கு. உங்கள் வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள கவனிக்கணும். ஆனால் நம்ம எதில் இருப்போம் சொல்லுங்களேன்? அப்போ தான் எல்லாமே உள்ளே ஓடும். மார்த்தாளை போல பற்பல வேலைகளில் இருக்கிறோம். ஆராதனைக்கு நம்ம வரும்பொழுது தலைவர் உள்ளே இருக்கிறாரு 7 மணியிலேருந்து. அல்லேலூயா. நம்ம பற்பல வேலைகள். அப்போ தான் காலையில் தான் நம்ம கறியை சமைச்சு ஆஃப் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா போன உடனே சாப்பிட்ணும். பற்பல வேலைகள். ஆனால் யார் இங்கே இருக்கிறா சொல்லுங்கள்? தலைவர் வந்துட்டார் உள்ள. பற்பல வேலைகள். அப்போ அந்த பற்பல வேலைகள் இருக்கும்போது கவலை உங்களை சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். குறை சொல்வதில் அதிகமாக மாறினே இருப்பீங்க. அல்லேலூயா. மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அல்லேலூயா. 3வது விஷயம் அவளுடைய வாழ்க்கையில் நான் சொல்லி முடிச்சிடறேன். 3வது விஷயம், குழப்பத்தோடு இருக்கிறவள். அல்லேலூயா. அந்த லாஸ்ட் லைனை வாசிக்கும்போது, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். அல்லேலூயா. 41 வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய குழப்பமும் கலக்கமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இவன் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கல. இயேசுவுக்காக செய்வது நல்லது, ஆனால் இயேசுவோடு செய்தால் தான் நன்மையாக இருக்கும். யாக்கோபு 3:16 எடுத்து வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியம் பாராட்டாமல் நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம செவ்வனே செய்யும்பொழுது அங்கு எந்த கலக்கமும் துர்ச்செயலும் இருக்காது, குழப்பமே இருக்காது. 1 கொரிந்தியர் 14:33 வாசித்தீங்கன்னா, தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? குழப்பத்தின் தேவன் இயேசு கிடையாது, அவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. இதுலேருந்து நிறைய விஷயத்தை நம்ம மார்த்தாளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம படிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பற்பல வேலைகள், பற்பல வேலைகள் ஓடிக்கினே இருக்கிறோம். இன்றைக்கும் சண்டேவும் நிறைய பேர் பற்பல வேலைகள் ஓடி ஓடி எப்படியாவது சம்பாரித்து யாருக்காக சேர்த்து வைக்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்களேன்? பிள்ளைங்களுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக ஏதாவது செய்து. அதே தான் மார்த்தாளுடைய வேலையை. எப்படியாவது வடை முடிஞ்சவொடனே பாயாசம், பாயாசம் முடிஞ்சவொடனே கேசரி, கேசரி செஞ்சவொடனே ஒரு பிரியாணி, எப்படியாவது அவருக்கு கொடுத்தது அவரை சந்தோஷப்படுத்திடணும். அல்லேலூயா. ஏசப்பா அந்த சந்தோஷத்திற்கு அந்த வீட்டுக்குள்ளே வரலை. அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் அவர் எதிர்பார்க்கிறது நீங்கள் செய்கிற அவருக்காக செய்கிறதுக்காக அவர் சந்தோஷப்படலை, அவரோடு நீங்கள் வாழணும்னு தான் ஆசைப்படுறார். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். அல்லேலூயா. தேவையானது 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 பக்கத்தில் ரெண்டு சைடும் தட்டி சொல்லுங்க. தேவையானது ஒன்று தான். தேவையானது ஒன்று மட்டும்தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், இயேசுவுக்காக நான் எதுவுமே செய்யக்கூடாதா, இயேசுவுக்காக ஊழியம் செய்யக்கூடாதா, இயேசுவுக்காக இதை நான் விட்டுறக்கூடாதா? அது நல்லது. அல்லேலூயா. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்னோடு என் மகள் இருக்கணும். அல்லேலூயா. என்னோடு என் மகள் இருக்கணும். நான் என்றைக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறோனோ ஜெரோமுக்கும் ஜெனிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் இன்றைக்கி எது வாங்கித்தரேன், அவங்களுக்காக நான் எது செய்ய போகிறேனோ செய்யலையோ அதை பற்றி அவங்க கவலை பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, என்னோடு என் தகப்பன் அந்த நாள் முழுவதும் இருப்பார். அல்லேலூயா. அது அளவு கடங்காத ஒரு சந்தோஷமும் அன்பும் வீட்டில் பெருகி இருக்கும். அல்லேலூயா. அதே தான் இந்த பாவி ஒருத்தன் வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ சந்தோஷம்னா, பரமபிதாக்கு நீங்கள் கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். அல்லேலூயா. அப்படியே மரியாளை பற்றி பார்ப்போம். மரியாள் இயேசுவோடு, மார்த்தாள் இயேசுவுக்காக. மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்காக, இங்கே இயேசுவோடு. அல்லேலூயா. இயேசுவோடுன்னு அந்த வார்த்தையே எப்படின்னா உறவை குறிக்கிறது. மனைவியை கூட்டுன்னு போயிட்டு ஒரு சாரி எடுத்து கொடுத்தீங்கன்னா, அது எவ்வளோ விலையாக கம்மியாக இருந்தாலும் அதோடைய மகிழ்ச்சி என்னங்க வேற. அல்லேலூயா. அவர்களோடு சேர்ந்து செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இங்கே என்ன பார்க்குறோம்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். அங்கே முடிஞ்சிச்சு. இங்கே என்ன பார்க்குறோம்? அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே ஃபஸ்ட்டு மரியாள் பண்ணது உட்கார்றா. அல்லேலூயா. சமூகத்தில் உட்காரணும். எங்கே உட்காரணுங்க? வீட்டில் கெஸ்ட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நேரில் போய் உட்காரணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அல்லேலூயா. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுப்போம், பார்த்துருக்குறீங்களா? அவங்க பாட்டு செவுத்தை பார்த்து பேசுவாங்க, இவங்க இந்த செவுத்தை பார்த்து. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன். முன்னாடி கூட வரமாட்டாங்க. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். அல்லேலூயா. லூக்கா 5:8 நம்ம வீட்டில் போய் வாசித்து போகிறோம். லூக்கா 5:8 சொல்கிறோம், பேதுரு ஃபுல்லாக கஷ்டப்படுறாரு, வலை போடுறாரு, எதுவும் கிடைக்கல. ஆனால் ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை முடித்த பிறகு சொல்கிறாரு, படகை உள்ள தள்ளியும் போன்றாரு. மீன் வலையை கிழிக்கத்தக்க கிடைச்ச பிறகு அவன் என்ன சொல்கிறான்? என்னோடு நாங்கள் 8வது வசனத்தில் சொல்லுவான், விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டாம். அவ பாதத்தில் அமரும் பொழுது வலை கிழியுங்க. அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? அவர் வலை கிழியத்தக்க அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா மரியாள் யாருடைய பாதத்தில் அமர்ந்தால், அவருடைய பாதத்தில் நீ தண்ணி கொடு, பாயாசம் கொடு, எதுவுன்னா கொடு. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டா? போன உடனே ராஜா காலாண்டே உட்காந்துட்டான். சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு உட்கார்ந்தால். சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி ஆகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இன்றைக்கி நாட்டம் எல்லாம் சண்டே 8 to 10 முடிஞ்சிடுது. அதோட ஆலயத்தில் சொல்லுங்களேன், தேவையானது ஒன்று. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக கூடாரத்தில் மறைப்பார். அல்லேலூயா. எந்த கூடாரம்? ஆலயமாகிய கூடாரம். அல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள்லாம் காண்கின்றீங்க. ஏங்கிட்டையோ பாஷாமாட்டையோ ஜெபம் பண்ணால் நல்லது. அது பண்ணதை காட்டிலும் ஆலயத்தில் உங்கள் பாதம், ஆலயத்தில் உங்கள் முழங்கால்கள் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஸ்வீட்டு வாங்கின்னு வரீங்களோ வாங்கின்னு வரலையோ, கர்த்தர் அதற்காக அங்கே வரல. மார்த்தாளை போல் அவர் பார்க்கல, மரியாளை போல அவருடைய பாதத்தில் அமரணும். அல்லேலூயா. தேவையானது ஒன்று. இயேசுவோடு நான் வாழுவேன், இயேசுவோடு நான் உட்காருவேன். அல்லேலூயா. யாரோட?
நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாங்கன்னு முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளோ தசம்பாங்க கொடுத்தேன், இவ்வளோ காணிக்கை கொடுத்தேன், இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், இயேசுவுக்காக மார்த்தாளை போல புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் மரியாளை போல அவர் கேட்பது ஒன்றே ஒன்று தான், என் பாதத்தில் நீ அமர்ந்தியா? ஹல்லேலூயா. யாருடைய பாதத்தில்? அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். வெளிப்படுத்தின 22:4-5 எடுத்து வாசித்து பாருங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார்கள். இந்த நம்ம பூலோகத்தில் இருக்க ஆலயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே அவருடைய பாதத்தில் இருந்தீங்கன்னா, பரலோகத்தில் ஊழியக்காரரை போல் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் எப்படின்னா எப்பவுமே பிரகாசமாக நீங்கள் தான் ஆளுகை செய்வீங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த 4வது வசனத்தில் போட்டிருக்கு ஊழியக்காரர்கள். அந்த 4வது வசனம் போடுங்க. ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவர் சமூகத்தில் தரிசிப்பார்கள். எங்கே தரிசனம் கிடைக்கும்னா 100 ரூபா கட்டி லைனில் நிற்கணும்னு எங்கள் ஏசப்பாவுக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து முழங்கால் போட்டவனே தரிசனம் தான். இன்றைக்கி தரிசனத்துக்கு வேறு நிறைய கேட்டகரி வச்சுக்கிறான் வெளியில். அல்லேலூயா. இந்த காசு கொடுத்தா இந்த நேரத்தில் தரிசனம், இந்த காசு கொடுத்தா நான் என் அப்பாவுக்கு நீ முழங்கால் போட்டினாவே, அவருடைய பாதத்தில் அமர்ந்தினாவே தரிசனம் தான். அல்லேலூயா. முகமுகமாய் உன்னோடு பேசுவார், வார்த்தையின் மூலமாய், சோத்திரம், ஜபத்தின் மூலமாய் உன்னோடு பேச அவர் வல்லமை உள்ளவர். மரியாள் பண்ண ஒரே ஒரு விஷயம், இயேசுவோடைய பாதத்தில் அமர்ந்தார். இன்னைக்கு வீட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உண்மையாக சொல்லுங்கள், கழுவி கவுக்குறீங்க, அவருடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க? சொல்லுங்கள். ஓடுறோம், வேலை. மாத கடைசியை பார்த்தா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். அல்லேலூயா. தேவையானது ஒன்று, இயேசுவோடு. அதை ஃபஸ்ட்டு வாட்டி இயேசுவோடு பாதத்தில் அமரணும். இன்றிலேருந்து முடிவு பண்ணுங்க, யாருடைய பாதத்தில்? நான் நிறைய வாட்டி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு இடத்த நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க, அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் போயிட்டு அவருடைய பாதத்தில் அமரணும். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தீங்கன்னா பாதத்தில் அமருங்க. யாரையும் பார்க்காதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. யாருடைய பாதத்தில்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். முடிச்சிடறேன். ரெண்டே விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ந்தால். 2வது என்ன சொன்னால், அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தால். அல்லேலூயா. வீட்டுக்கு யாருன்னா வருவாங்க, அவங்க வாயை திறக்கிறதுக்குள்ளே இவங்களே பேசினே இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்கள பேசவே விட மாட்டோம். கேட்கறதுல நம்மளுக்கு செவி போகாது, ஆனால் நம்ம தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கினே இருப்போம். அப்புறமா அவங்க வந்தவங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. அல்லேலூயா. கேட்டு கொண்டிருந்தால். அல்லேலூயா. வார்த்தையை கேட்கிற ஒரு அனுபவம் உண்டாகணும். யோவான் 6:68-69 வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுருக்கிட்ட எல்லா கம்யூனியன்லாம் முடியுது, 12 பேருக்கும் ஏசப்பா கூட முடிஞ்ச பிறகு எல்லாரையும் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாம் போயிடுங்கன்றாரு. அப்போது சீமோன் பேதுரு மட்டும் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? அல்லேலூயா. வார்த்தை யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? உங்ககிட்ட மட்டும்தானப்பா இருக்குது. உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? அல்லேலூயா. வார்த்தை ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் பேச பேச வார்த்தையை கேட்க கேட்க காரியங்கள் எல்லாம் மாறும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். எப்படின்னா, இயேசுவோடு. 2வது விஷயம் என்ன பண்ணுறா? வார்த்தையை கேட்கிறவராய் இருந்தார். 1 பேதுரு 1:19 வாசிக்கிறோம், வசனத்தை கேட்பது நலமாக இருக்கும்னு நம்ம போட்டிருக்கு. 1 பேதுரு 1:19 வாசித்தீங்கன்னா, வசனத்தை கேட்பது நமக்கு மிகவும் நலமாக இருக்கும், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டு ஆகிய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்க பெற்று என்று அறிந்திருக்கிறீர்கள். அடுத்த வசனம்.
அது முன்னாடி வசனம்னு நினைக்கிறேன். அந்த வசனம் எப்படி வரும்னா, வார்த்தையை கேட்பது நல்லமாக இருக்கும். 1:21 வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதின வசனங்கள் தான் அது எல்லாமே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது தான் இந்த வேதாகமம் முழுவதும். இந்த வசனங்கள் எல்லாம் உயிருள்ளது. உயிருள்ள இந்த வசனங்களை பரிசுத்த ஆவியினால் நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நம்ம பிடித்தவர்களாய் கேட்கிறவர்களாய் இருக்கணும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் எனக்கு எனக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 8:21 வாசிக்கிறோம். லூக்கா 8:21, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறாங்க. யாருன்னா வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய். யார் சொல்லுறதுனா இயேசு சொல்கிறாருங்க. அல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்தீங்கன்னா யாருடைய தாயாக மாறுறீங்களா? ஏசப்பாவுடைய தாயாய், அவருடைய சகோதரனாய் அவர் பாவித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ மரியாள் பண்ண ரெண்டாவது விஷயம் என்ன நல்ல பங்குனா, வார்த்தையை கேட்கிறவளாய் இருந்தால். வார்த்தையை ரொம்ப கேட்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து, அப்பா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்காக என்ன பேசுகிறீங்க, இந்த நாளில் எனக்கோடு என்ன பேச போகிறீங்க, அவரோடு நின்று அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்பொழுது கர்த்தர் காரியங்களை. மூன்றாவது ஒன்றத்தை நான் சொல்லிடுறேன். அந்த 42வது வசனம் வாசிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசுவோடு அவள் தெரிந்து கொள்ளுதலாக இருந்தாள். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டாள். யார? இயேசுவை. அல்லேலூயா. வேறு எதுவுமே அவர் தெரிந்து கொள்ளலை. ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ அவ சித்தத்தை தெரிந்து கொண்டாள். எதை தெரிந்து கொண்டால்? தேவனுடைய சித்தம் இன்னதென்று. நமக்குன்னு என்ன சித்தம் வைத்திருக்கிறார். மரியாளுக்கு என்ன தெரியும்னா, வீட்டுக்கு வந்துட்டார், ஊரெல்லாம் அற்புதம் செய்கிறவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன சித்தமோ அதை நம்ம கேட்கணும். அவர் உள்ளே வந்த பிறகு நம்ம அவரை கவனிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தை பற்றி, நம்முடைய எல்லா காரியங்களை பற்றி அந்த சித்தத்தை அறிகிறவராய். அல்லேலூயா. சித்தத்தை அறிகிறவர் இயேசுவோடு அமர்ந்து அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம வேண்டும். எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும். எப்போ உணர்வோன்னா, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தான், அவர் பேசும் பொழுது தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 7:21 வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே. அப்படி தான் முடியும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே என்ன போட்டிருக்கு? பிதாத்தையும் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம் இந்த பூலோகத்தில் நிறைவேறவே கூடாது. அல்லேலூயா. மரியாள் என்ன பண்ணா? அவளுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை அவளுடைய சித்தமாய் மாற்றினாள். ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணா? அவளுடைய விருப்பத்தை தான் வெளியில் எடுத்துகிட்டு வரான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்று. இன்றைக்கு எல்லாவற்றையும் ஓடுறோம், எல்லாம் பார்க்குறோம், கடைசியாக டயர்டாகி வாங்கிடும். ஒரு உறவில் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டோம் அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஃப்ரெண்டாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், உழுந்தடித்து பாடுபடுவோம். கரெக்டாக ஒரு நாள் எட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. இயேசுவோடு நீங்கள் இருக்கும் பொழுது, இயேசுடைய பாதத்தில் அமரும் பொழுது, இயேசுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, இயேசுவோடைய சித்தம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பரிபூரணமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. இவ்வளோ நாள் இயேசுவுக்காக இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதை பண்ணுங்கள், தொடர்ந்து எதுவுமே விட்டுறாதீங்க.
ஆனால் இயேசுவோடு செய்து செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு உபவாசம் இருக்கும்போது சொல்ல, இயேசுவுக்காக நான் இருக்கிறேன், இருங்க. அல்லேலூயா. இயேசுவோடு செய்து இருங்க. அல்லேலூயா. உபவாசம் இருக்கிற நாளில் வீட்டை தாப்பால் போட்டு உள்ளே இருந்து தனியாக இருங்க. அல்லேலூயா. ஊரெல்லாம் சுற்றிட்டு இயேசுவுக்காக நான் உபவாசம் இருக்கிறது அந்த உபவாசம் அல்ல. அவர் எதிர்பார்க்கிற உபவாசம் நீங்களும் அவர்களும் மட்டும்தான் பேசிட்டு தனியாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்து செய்யும் பொழுது தான் அது தேவையானது. அது ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் நம்ம பண்ணுறோம், ஆனால் யார் இல்லைங்க சொல்லுங்களேன். ஸ்டிக்கர் யார் மேலே ஒட்டுறனோ அவர் மேலே ஒட்டுறோம். இயேசுவுக்காக சண்டே போகிறேன், இயேசுவுக்காக வெள்ளையில் போகிறேன், இயேசுவுக்காக இதை திறந்தேன், இயேசுவுக்காக அதை பண்ணேன்னு. ஆனால் அங்கே யார் இல்லை சொல்லுங்கள், யார் இல்லை? ஏசப்பா இல்லை. அவரோடு சேர்ந்து செய்யணும், அவரோடு சேர்ந்து செய்யணும். எத்தனை பேர் செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நான் குடும்ப ஆராதனை வைக்கலான் இருக்கிறேன். இந்த வருடத்துக்குள்ளே ஃபேமிலிக்கு மட்டும் நான் வைக்கலான் இருக்கேன். மனைவியோடு சேர்ந்து இன்றைக்கி பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. பிள்ளைகளோடு சேர்ந்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் நிறைய விஷயம் அவங்களுக்காக செய்கிறீங்க, ஆனால் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் செய்யலை. அல்லேலூயா. உங்கள் உறவுகளோடு இன்றைக்கு சேர்ந்து பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய மாற்றங்களை குடும்ப உறவுகளை உண்டு பண்ணுவார். நம்ம எல்லாவற்றையும் அவங்களுக்காகன்றோம், ஆனால் அவங்களோடு சேர்ந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுறதில்லை, அவங்களோடு சேர்ந்து எதுவுமே செய்யறதில்லை. அல்லேலூயா. மரியாள் அதை செய்தாள். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் பாதத்தில் அமர்ந்ததுனால தான் அந்த வார்த்தை வருது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. மகனுக்காக, மகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, உறவினர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம், ஆனால் அவர்களோடு சேர்ந்து செய்கிறோமா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. குடும்பங்கள் உட்கார்ந்து பேசுங்க. மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, ஸ்தோத்திரம் என்னென்ன உறவு முறை இருக்கோ எல்லாரோடு உட்கார்ந்து பேசுங்க. அங்கே கர்த்தருடைய சமாதானம் நிலையாக இருக்கும். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை அவங்க தெரிவிப்பாங்க. அதனால தான் ஏசப்பா அங்கே சொல்ல வார்த்தையெல்லாம் மரியாள் அப்படியே கேட்குறா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாள். அல்லேலூயா. இன்றைக்கி 2 பேர் சேர்ந்து பேசும்போது தான் ஒன்று கணவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும், இல்லைனா மனைவியுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் 2 பேருமே பேசலைன்னா என்ன ஆகும்? அங்கே சாத்தானுடைய சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அங்கே பிரிவினைகள் உண்டாகும். அதனால் இன்றைக்கு நம்ம இந்த வேதாகமத்தில் ஆராய்ந்தபடி ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய விஷயத்தில் தேவனோடு நம்ம ஐக்கியப்பட்டு, தேவனோடு ஸ்தோத்திரம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து, தேவனோடு அவருடைய வார்த்தையை கேட்டு, தேவனோடு அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பங்கை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் அழியாத கிரீடத்தை அவர் உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். தேவையானது ஒன்றே ஒன்று தாங்க. நெத்தியில் எழுதிங்க, அவர் மட்டும்தான் என்னோடு இருக்கணும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் 2வது தான். அல்லேலூயா. இயேசுவோடு நான். அல்லேலூயா. இயேசுவுக்காக அல்ல, இயேசுவோடு நான். 2த்துக்கும் பெரிய மீனிங். இயேசுவுக்காக நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலாங்க, ஆனால் இயேசுவோடு இருந்து பண்ணும்போது தான் அங்கே வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவுக்காக எல்லாமே செய்தான், ஆனால் அவர் பேர் எங்கேயுமே வரல. அவகிட்ட கவலையும் குறையும் குழப்பமோ தான் இருந்தது. ஆனால் மரியாள் இயேசுவோடு செய்தாள், பாதத்தில் அமர்ந்தாள், வார்த்தையை கேட்டு அவன் சித்தத்தை செய்கிறவளாக இருந்தாள். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரே ஒன்றத்தை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவுமாகிய அவரை நோக்கி பொறுமையோடு நம்ம வாழ்க்கையை ஓடும் பொழுது லக்கை நமக்கு தந்து கிரீடத்தோடு நம்மை நடத்துவார். எல்லாம் எழுப்பி நில்லுங்க.